குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜியாமெட்ரிக் மீனுடைய கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹார்மோனிக் மீனுடைய ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடையது நம்ம ஆல்ரெடி நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்ஸில் மீன், மீடியன், மோட், ஜியாமெட்ரிக் மீன் இந்த 4 டைப்க்கான இண்டிவிஜுவல் டிஸ்கிரீட் கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ லாஸ்ட் டாப்பிக்கான ஹார்மோனிக் மீன். இந்த ஹார்மோனிக் மீன்லேயும் நமக்கு எத்தனை டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது? இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் சீரிஸுங்கிற இந்த 3 டைப்பில் நம்மளுடைய கொஷின் டைப் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடியது என்ன, ஒரு ஹார்மோனிக் மீன்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூ ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆவரேஜ், அதாவது தலைகீழுக்கும் தலைகீழ் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய இந்த ஹார்மோனிக் மீன் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஸ்பீடாக நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை 2 டைப்பாக நம்ம பிரித்து அந்த 2 டைப் ஆஃப் வேகத்தில் நம்ம போகும்போது ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம 2த்தையும் ஒரே ஃபோர்ஸில் போகும்போது அந்த ஸ்பீடுக்கான அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சராசரி தான் இந்த ஹார்மோனிக் மீன். ஸோ இந்த ஹார்மோனிக் மீனில் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்க போகிறது ரெசிப்ரோக்கல் வேல்யூ ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆவரேஜ். இதுதான் ரெசிப்ரோக்கல் வேல்யூ. அதனுடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கக்கூடியதுலையும் n டிவைடட் பை, நீ ரெசிப்ரோக்கல் ஆவரேஜ்னா என்ன பண்ணுவேன், சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை n. இப்போ இந்த வேல்யூக்கும் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் மீன்ஸ் தலைகீழ். ஸோ இந்த 1/x இந்த வேல்யூக்கும் தலைகீழ் பண்ணணும், ஆவரேஜுக்கும் தலைகீழ் பண்ணணும். அப்போது n டிவைடட் பை சமேஷன் 1/x ரெசிப்ரோக்கல் வேல்யூ ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் ஆவரேஜ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹார்மோனிக் மீன். இந்த ஹார்மோனிக் மீனில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துங்க. ஹார்மோனிக் மீனுடைய ஷார்ட் ஃபார்மேட் HM ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன் HM ஈக்குவல் டு n டிவைடட் பை சமேஷன் 1/x. இது எக்ஸனுடைய வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான ஒரு கொஷின் டேபிள் ஃபார்முலா. அதுக்கடுத்து இங்கே சமேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன கேட்குறாங்களோ அதுதான் நம்ம ஆஸ் யூஷுவல் டேபிள் ஃபார்மேட்டில் ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு n டிவைடட் பை f இன்ட்டு 1/x. இதை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், ஆர் சமேஷன் f டிவைடட் பை எக்ஸ்னு சொல்லலாம். இது f இன்ட்டு 1/xனு சொல்லலாம், f டிவைடட் பை எக்ஸ்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய எஃப்னுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூஸ் இருக்குது. அப்போது இது வந்து என்ன சீரீஸ்க்கான ஒரு கொஷின், டிஸ்கிரீட் சீரீஸ்க்கான ஒரு ஃபார்முலா. தலைகீழுக்கும் தலைகீழ் சராசரி, தலைகீழ் வேல்யூஸ்க்கான தலைகீழ் சராசரி தான் n டிவைடட் பை சமேஷன் f இன்ட்டு 1/x ஆர் சமேஷன் f/xனு நம்மளுடைய ஃபார்முலாஸும் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு n டிவைடட் பை சமேஷன் f இன்ட்டு 1/n. அப்படின்னா 1/m. அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம், f டிவைடட் பை m சமேஷன் f டிவைடட் பை m. உங்களுக்கு எம்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மிட் பாயிண்ட்ஸு. அது எப்போ நம்ம கண்டுபிடிப்போம், ஒரு கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருந்தா தான் நம்மளால் மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அது என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ், கண்டினியூஸ் சீரீஸ்க்கான ஒரு கொஷின். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹார்மோனிக் மீன்கான இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் சீரீஸ்க்கான ஃபார்முலா. நான் இது எப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்தை நம்ம கடக்கும்போது எந்த வேகத்தில் நம்ம கடக்கிறோமோ அது வேறு டிஃப்ரெண்ட்டில் நம்ம அந்த ஸ்பீடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த 2த்துக்குமான ஸ்பீடுக்கான ஒரு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சராசரி தான் இந்த ஹார்மோனிக் மீன். ஸோ இது நம்ம எப்படி சொல்லலாம், ரெசிப்ரோக்கல் ஆவரேஜ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹார்மோனிக் மீன். ஸோ இந்த ஹார்மோனிக் மீனில் நம்ம ஃபஸ்ட்டு டைப்க்கான ஒரு கொஷின் ஃபார்மேட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னது, இண்டிவிஜுவல் சீரீஸ். ஸோ நம்மளுடைய ஃபைண்ட் ஆஸ் யூஷுவல் find harmonic mean for the following data. For the following data. ஸோ என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 3, 6, 24, 48, 50. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது என்ன மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், எந்த வேல்யூஸோடும் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூஸை நமக்கு அந்த சீரீஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இது என்ன டைப் ஆஃப் கொஷின், இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான கொஷின். இண்டிவிஜுவல் சீரீஸில் கேட்டுக்கக்கூடியது ஹார்மோனிக் மீன். ஸோ இப்போ நம்மளுடைய சொல்யூஷனுக்கான ஒரு ஃபார்முலா எழுத போகிறோம்.
ஸோ அந்த ஃபார்முலா என்ன, இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 3 ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹார்மோனிக் மீன்கான இண்டிவிஜுவல் சீரீஸ் ஃபார்முலா n டிவைடட் பை சமேஷன் 1 டிவைடட் பை எக்ஸ். சமேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன கேட்குறாங்களோ அது நம்மளுடைய டேபிள் ஃபார்மேட்கான வேல்யூஸ். ஸோ டேபிள் ஃபார்மேட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பான கேல்குலேஷன், செகண்ட் ஸ்டெப்கான கேல்குலேஷன். ஸோ இந்த கேல்குலேஷனில் ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்மேட் எக்ஸ், செகண்ட் டேபிள் ஃபார்மேட் 1/x. இதனுடைய வேல்யூஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய எக்ஸோட வேல்யூஸ் 3, 6, 24, 48, 50. இங்கே நம்மளுடைய டோட்டல் எதனுடைய டோட்டல் வேணுமோ அதை மட்டும் எடுத்துங்க. 1/xனுடைய டோட்டல் மட்டும்தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த வேல்யூஸ் பார்த்துங்க. 1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 0.333 போயிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி ஜியோமெட்ரிக் மீனில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு 4 டிஜிட்டில் நீங்கள் வேல்யூஸ் எடுத்துக்கங்க. 4 டிஜிட்டில் வேல்யூ ஸ்டாப் பண்ணும்போது அது லாஸ்ட் வேல்யூஸில் 5க்கு அபோவாக இருந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணி அந்த 4 டிஜிட்டை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ 1 டிவைடட் பை 1 டிவைடட் பை 1 டிவைடட் பைன்னு எல்லா வேல்யூஸும் நீங்கள் டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூஸை கேல்குலேட் பண்ணி போடுங்க. இதுதான் நம்மளுடைய இந்த ஹார்மோனிக் மீன்கான ஒரு கேல்குலேஷன் ஃபார்மேட்டு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் 1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 0.333 போயிட்டு இருக்கிறதுனால நான் 4 டிஜிட்டில் ஸ்டாப் பண்ணிடுறேன். 1 டிவைடட் பை 6 0.166 போயிட்டு இருக்கோம். நான் ஒன்று ஆட் பண்ணி 7 ஸ்டாப் பண்ணுறேன். 1 டிவைடட் பை 24 0.0417. 48 1 டிவைடட் பை 48 ஈக்குவல் டு 0.0208. 1 divided by 50 equal to 0.0200. ஸோ நமக்கு எதனுடைய டோட்டல் வேணும், 1/x டோட்டல் மட்டும்தான் வேணும். இப்போ இந்த 1/x டோட்டலை கேல்குலேட்டரில் போட்டு ஆட் பண்ணு. 0.3333 ப்ளஸ் 0.1667 ப்ளஸ் 0.0417 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு வரக்கூடியது 0.5825. ஸோ நம்மளுடைய கேல்குலேஷன் ஸ்டெப்ஸுக்கு நம்ம போயிடலாம். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் n, எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5. n ஈக்குவல் டு 5. ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று கொடுத்தா தான் என்னோட வேல்யூஸ் டோட்டல் ஃப்ரீக்வன்சி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூஸ் சமேஷன் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 0.5825. ஸோ தேர்ஃபோர் ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு, ஆல்ரெடி நான் ஃபார்முலா ஸ்டெப்பில் போட்டதுனால டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். n டிவைடட் பை சமேஷன் 1/x. இதுக்கு திரும்ப டிவைட் போட்டுறாதீங்க, நம்ம கண்டுபிடிச்சதே 1/x வேல்யூஸ் தான். ஸோ 5 டிவைடட் பை 0.5825. ஸோ 5 டிவைடட் பை 0.5825 வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 8.5837. ஸோ தேர்ஃபோர் லாஸ்ட் ஸ்டெப்பான ரிசல்ட் ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு 8.5837. இது ஹார்மோனிக் மீன்கான ஒரு ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் அண்ட் இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான ஒரு கேல்குலேஷன் ஃபார்மேட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது ஹார்மோனிக் மீன்கான டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் சீரீஸ்க்கான ஒரு வேல்யூஸ் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.